தனது வாழ்நாளில் மகா அர்ச்சனைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு 50 ஆண்டுகளாக இயக்கத்தை வளர்த்து வருவதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து விளக்குவதற்கான பொதுக்கூட்டங்கள் சனிக்கிழமையன்று தமிழகம் முழுவதும் நடந்தது. சென்னை டி நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கட்சித் தலைவர் கருணாநிதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக கூறி கடந்த 2.5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் நடந்த கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்களை பட்டியலிட்டார். அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தில் தன்னை பற்றி நீண்ட நெடிய விமர்சனம் செய்துள்ளதாகவும் அதை கண்டு கலங்க மாட்டேன் என்றும் கூறிய கருணாநிதி, தனது வாழ்நாளில் மகா அர்ச்சனைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் 50 ஆண்டுகளாக திமுகவை வளர்த்து வருவதாகவும் பேசினார். எங்களை எந்த அளவிற்கு வசவாரி பொழிய வேண்டுமோ அந்த அளவிற்கு வசவாரி பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்காக ஒரு புள்ளி உணர்ந்து சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவரை இந்த 2.5 ஆண்டு காலத்தில் சட்டம் ஒழுங்கு இப்படி ஆகியிருக்கிறது என்பதற்கு நான் படிக்கின்ற இந்த பட்டியல் ஒரு உதாரணமாகும். கொலைகள் பார்த்ததும் இந்த 2 ஆண்டு காலத்தில் 3231, கொள்ளைகள் 1170, வழிப்பறி மோசடிகள் 691, செயின் பறிப்புகள் 652, 3231 கொலைகள் விழ காரணமான இந்த ஆட்சியை பற்றியா, சட்ட ஒழுங்கை பற்றியா நீங்கள் பேசுகிறீர்கள் என்று எங்களை ஏகரியம் செய்கின்ற அதிமுக நண்பர்களுக்கு, அதிமுகவின் தலைவர்களுக்கு இந்த எண்ணிக்கையை நான் சமர்ப்பிக்கின்றேன். முன்னதாக தென்சென்னை திமுக சார்பில் 3வது தவணையாக 1 கோடி ரூபாய் நிதி கருணாநிதியிடம் வழங்கப்பட்டது.